வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல எந்த தெய்வத்தோட தல வரலாறை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில குடிகொண்டுள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மனோட தல வரலாறை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தமிழகத்தின் மிக முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலால் மதுரையும் மதுரைக்காரர்களும் மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது, சிதம்பரமா மீனாட்சியா என பல பேர் கேட்பதுண்டு. கணவர் ஆதிக்கம் இருந்தால் சிதம்பரம் என்றும், மதுரை என்றாலே நாம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில்தான். இக்கோயிலில் மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தர் சொக்கநாதர். அம்மன் மீனாட்சி அம்மன். தலவிருட்சம் கடம்ப மரம். தீர்த்தம் பொற்றாமரை குளம், தெப்பக்குளம், வைகை, புறத்தொட்டி. திருவிழாக்கள். தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி புகழ் பெற்றவை. நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தை தெப்பத் திருவிழா, ஆடிப்பூரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்பவனமான மதுரையில் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோச்சனம் பெற்றார். இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினார். இதனால் தற்போது இந்திரன் விமானம் என அழைக்கப்படுகின்றது. இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும், இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கப்படுகின்றது. அதனால் இந்த தலத்தில் தரித்தாலோ, பெயரை படித்தாலோ, கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. சுவாமி சன்னதி நுழையும் போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோயில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுகிறார். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கி ஆடுகின்றாயே, எனக்காக இடதுகால் ஊன்றி வலதுகால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? அப்படி நீ இதை செய்யாவிடால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் என்றார். மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன் இடதுகாலை ஊன்றி வலதுகால் தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளுள் ஒன்றான வெள்ளி சபை ஆகும். நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கியது இந்த குளம். மேலும் இந்திரன் தான் பூஜிப்பதற்காக பொன்னாலான தாமரையை பெற்ற தலம். இந்த குளத்திற்கு சிவகங்கை என்றும் பெயரும் உண்டு. இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாத பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமியை தரிசித்தல் வேண்டும். ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பெற்ற 274 சிவாலயங்களில் இது 192வது தேவார தலம் ஆகும். அதேபோல் 51 சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி ஷியாமலா சக்தி பீடம் என குறிப்பிடப்படுகின்றது. மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள கோபுரங்கள் கட்டப்பட்ட ஆண்டுகள். மீனாட்சி அம்மன் கோயில் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டது. அதாவது சுமார் 2300 முதல் 3600 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கலாம் என கூறப்படுகின்றது. அதன் பின்னர் கோயிலில் உள்ள ஒவ்வொரு கோபுரமும் எந்தெந்த ஆண்டுகளில் கட்டப்பட்டது என்ற விவரத்தை நாம் இப்போது பார்க்கலாம். 1168ஆம் ஆண்டு முதல் 1175ஆம் ஆண்டு வரை சுவாமி கோபுரம் கட்டப்பட்டது. 1216ஆம் ஆண்டு முதல் 1228ஆம் ஆண்டு வரை கிழக்கு ராஜகோபுரம் கட்டப்பட்டது. 1627ஆம் ஆண்டு முதல் 1628ஆம் ஆண்டு வரை அம்மன் சன்னதி கோபுரம் கட்டப்பட்டது.
1315 ஆண்டு முதல் 1347 ஆண்டு வரை மேற்கு ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 1372 ஆண்டு சுவாமி சன்னதி கோபுரமும் 1374 ஆண்டு சுவாமி சன்னதி வெஸ்ட் கோபுரமும் 1452 ஆண்டு 6 கால் மண்டபம் 1526 ஆண்டு 100 கால் மண்டபம் 1559 ஆண்டு தெற்கு ராஜகோபுரம் முக்குருணி விநாயகர் கோபுரம் 1560 ஆண்டு சுவாமி சன்னதி நார்த் கோபுரம் 1562 ஆண்டு தேரடி மண்டபம் 1563 ஆண்டு பழைய ஊஞ்சல் மண்டபம் வன்னியடி நடராஜன் மண்டபம் 1554 முதல் 72 வரை வடக்கு ராஜகோபுரம் 1564 ஆண்டு முதல் 72 ஆண்டு வரை வெள்ளி அம்பாள் மண்டபம் கொழு மண்டபம் 1569 ஆண்டு இதர கோபுரம் ஆயிரங்கால் மண்டபம் 53 நாயன்மார்கள் மண்டபமும் 1570 ஆண்டு அம்மன் சன்னதி மேற்கு கோபுரமும் 1611 ஆண்டு வீர வசந்தராயர் மண்டபமும் 1513 ஆண்டு இருட்டு மண்டபமும் 1623 ஆண்டு கிளிக்கூட்டு மண்டபமும் புது ஊஞ்சல் மண்டபம் 1623 முதல் 59 ஆண்டு வரை ராயர் கோபுரம் அஷ்டசக்தி மண்டபம் 1626 முதல் 45 வரை புது மண்டபம் 1535 ஆண்டு நகரா மண்டபம் 1645 ஆண்டு முக்குருணி விநாயகர் மண்டபம். இந்த மாதிரி பல மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளது. ஆயிரங்கால் மண்டபம் கோயிலின் சுவாமி சந்நிதிக்கு இடதுபுறத்தில் உள்ளது ஆயிரங்கால் மண்டபம். கோயிலின் மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்டமான அளவில் பெரிதாக காணப்படுகின்றது. இதனை 1494 ஆண்டில் மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சரான அரியநாதா முதலியரால் கட்டப்பட்டது. இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என அழைக்கப்பட்டாலும் உள்ளே 985 தூண்கள் மட்டும் உள்ளன. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் உள்ளன. இருப்பினும் தூண் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. முக்குருணி விநாயகர் மீனாட்சி அம்மன் கோயிலில் சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண்ணெடுத்தார். அதுதான் தற்போது வண்டியூர் தெப்பக்குளமாக உள்ளது. இங்கு மண் எடுக்கும்போது இந்த முக்குருணி விநாயகர் கிடைத்தார். அதை மீனாட்சி அம்மன் கோயிலேயே மீனாட்சி சன்னதி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிக்கூண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குருணி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மிக சிறப்பாக இந்த விநாயகர் சிலை முன் கொண்டாடப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள சிலைகள் அமைப்பு, இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழையும் விவரிக்கும் விதமாக உள்ளது. கோயிலில் உள்ள பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக உள்ளது. இங்குள்ள பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியது. பல நடன சிற்பங்கள், நாடக சிற்பங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாக உரைக்கின்றது. மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவர். இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருளுவதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர் மீனாட்சி அம்மன். திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர். மதுரை மற்றும் சுற்றியுள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் மதுரை தரிசித்துவிட்டு அல்லது சுபகாரியம் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த கோயிலுக்கு வந்த மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும். சுவாமி பிரகாரத்தில் ஓம் எனும் நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேடும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கும். மன அமைதி, நிம்மதி வேண்டுவோர் கோயில் பிரகாரத்தில் அமைதியான இடத்தில் தியானம் செய்வது மிகவும் சிறந்தது. நன்றி மக்களே. மேலும் இது போன்ற கோயில்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்ஷன் குட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.